இந்த கன்றாவி தொடர்கள்லாம் வருது இல்லை, இந்த பிக் பாஸ் எல்லாம் வருதா இல்லையா? எல்லாத்துக்கும் தெரியும். ஏதாவது சஹாபி பேர் சொன்னா கூட சந்தேகம். அதுவும் குறிப்பா தாய்மார்களுக்கெல்லாம் தெளிவா தெரியும் பிக் பாஸ். அந்த கலாச்சாரம் எப்படின்னா ஆடை அரைகுறையாக இருக்கும். அந்த கலாச்சாரம் புகைப்பிடிக்கிற 20 வயது பெண்கள் இருக்கும். அந்த கலாச்சாரம் பக்கத்து வீட்டு படுக்கை அறையை எட்டி பார்ப்பதாக இருக்கும். இப்படியெல்லாம் கொண்ட கன்றாவில மோசமான கன்றாவி பிக் பாஸ் காட்சி. நாங்க முதல்ல எல்லாம் சீரியலை பத்தி அஜித்குமார்கள் பேசிட்டு இருந்தோம். ரொம்ப பார்க்குறீங்களேம்மா, பார்க்காதீங்கம்மா, ரொம்ப மோசமான சீரியல் எல்லாம் தூக்கி சாப்பிட்டு அதை விட 100 மடங்கு மோசமா இருக்கு பிக் பாஸ். என்ன தெரியுமா? லிவிங் டுகெதர் மாதிரி, அதாவது தரங்கட்ட கழுசடை கலாச்சாரத்தை உலகம் பூரா சந்தைப்படுத்த. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு கலாச்சார சீரழிவை நாங்கள் திணிக்கிறோம், நீங்கள் அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அர்த்தம். கால சூழ்நிலையில இது ஒரு முக்கியமான தலைப்பு, குடும்பவியல். காரணம், பல மேல்நாடுகள்ல குடும்பமே வேணாங்கிற முடிவுக்கு வந்திருக்கான். எதுக்கு சும்மா அது என்னமோ காலு கட்டுன்னு போட்டுக்கிட்டு ஒரு மனைவியோட மக்களோட கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் எங்கே போயிட்டு வந்தீங்க என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு லைஃப்ல சுதந்திரம் மட்டும்தான் வழிகாட்ட முடியும். பல தலைவர்கள் வழிகாட்டவே முடியாது குடும்பவியலுக்கு. ஏன்னா ஒன்று மனைவியிட்ட பயங்கரமாக அடி வாங்கின ஆளாக இருக்கிறாங்க, அல்லது இவர் மனைவியை அடிச்ச ஆளாக இருக்கார், அல்லது மனைவி வானான்னு துரத்தி விட்ட ஆளா இருக்கார், அல்லது கல்யாணமே பண்ணாத ஆளா இருக்காரு. இவங்கெல்லாம் குடும்பவியலுக்கு வழிகாட்ட முடியுமா? தத்துவம் சொல்ல முடியும், குடும்பவியலை பேச முடியாது. ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் செய்யவில்லை, குடும்பம் இல்லை, குழந்தைகள் இல்லை, மனைவி இல்லை. எனவே குடும்பவியலுக்கு ஈசா வழிகாட்ட முடியாது. லிவிங் டுகெதர்னு ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா சும்மா சேர்ந்துக்கிறது. கல்யாணம் இல்லை, பொண்ணும் பார்க்கல, மனைவி இல்லை, நிக்கா இல்லை, இஜாப் கபூர் இல்லை, ரிசப்ஷன் அரேஞ்ச், அது ஒரு இளவும் கிடையாது. என்னன்னா அவங்களா சேர்ந்துக்கிறது. அவங்களா சேர்ந்துக்கிட்டு அவங்களா ஆடு மாடுகள் மாதிரி வாழ்ந்து முடிக்கிற இந்த கலாச்சாரம் இருக்கு இல்லையா, லிவிங் டுகெதர். இது பெரிய பெரிய மாநகரங்கள்ல பெருகி அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட விமர்சிக்கப்பட்ட புத்தகம் அமெரிக்காவில் வெளிவந்துச்சா இல்லையா? புஸ்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கோர்ட்ல புஸ்தகம் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே கேஸ் போட்டான். அந்த புத்தகம் வரக்கூடாதுன்னு தடை கேட்டாங்க, தடை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதை தாண்டி வெளியே வந்தது. புத்தகத்துக்கு பேரு ஃபாதர்லெஸ் அமெரிக்கா. ஃபாதர்லெஸ் அமெரிக்கா. தந்தை இல்லாத அத்திய நாடுகள்ல குடும்பம் பூரா செதஞ்சு போறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் தலைப்பு. கடைசியில் அந்த அம்மா என்ன எழுதுது தெரியுமா? அந்த திசிஸ்ல அவங்க சொல்ற லாஸ்ட் வரி என்ன தெரியுமா? எங்க வீட்டுல பொம்பளைங்க வீட்டுல இல்லை, பொம்பளைங்க மட்டும் கரெக்டா வீட்டுல இருந்து குழந்தைகளை வளர்த்தாங்கன்னா எங்க குடும்பம் உருப்படும். அப்படி இல்லாததுதான் இன்றைக்கு விளைவு என்று சொல்றது. ஐயூர்ல இருந்தாலும் சரி, நீங்க போன் எடுக்கிறாங்கல்ல, அந்த ரிசீவிங் அந்த இதை வச்சே நம்ம முடிவு பண்ணிடலாம். போன் எடுத்தேன், சாப்பிட்டாச்சா, குழந்தைகளா ஸ்கூலுக்கு போயிருச்சா, ஆட்டோக்காரர் வந்தாரா, சரி வச்சிரு, மனைவிட்டே. இந்த போன் யார்கிட்ட? கண்டிப்பா மனைவிட்ட. அப்புறம் ஏதாவது ஒரு போனை எடுத்து, அப்புறம் எங்கிருந்து பேசுறீங்க? அப்படியா, இது உங்க நம்பரா இப்படின்னு இழுத்தாருன்னு வைங்களேன். யாரோ சம்திங் அட்ரஸ் இல்லாத ஆளு புதுசா வலையில உழுகுதுன்னு அர்த்தம். சமீபத்தில் ஒரு ஜெர்மன் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இஸ்லாத்தில் சேர்ந்திருக்கார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பூரா ஆராய்ச்சி பண்ணவர். அவர் சொல்றாரு, ரசூலுல்லாவுடைய எத்தனையோ ஆயிரக்கணக்கான செய்திகள் சொன்னாங்க. எனக்கு 3 விஷயம் ரொம்ப கவர்ச்சியா இருந்துச்சு. இந்த 3 விஷயத்தினாலதான் நான் இஸ்லாத்துல சேர்ந்திருக்கேன். யூடியூப்ல அவங்களுடைய பேட்டி இருக்கு, நீங்க பார்க்கலாம். பேட்டியே இருக்கு. 3 செய்தி தான் சொல்லிட்டு கொஞ்சம் நாம பணியறது தப்பில்லை. இந்த ஆணாதிக்கம்ங்கிற அந்த கெத்துல எல்லாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு பல குடும்பத்துல இருக்க முடியறது இல்லைங்கிறது. தமிழ்நாடு அரசு தலைமை காசி சென்னையில ஒரு நிகழ்ச்சியில சொல்றார், 2000 வரைக்கும் தமிழ்நாட்டிலே எக்கச்சக்கமான தலாக்குகள், ஆண்களால் விடப்பட்ட தலாக்குகள். இந்த 2000 to 2020 வருஷமா மிக அதிகமாக தலாக் அல்ல ஹுலா நடைபெறுகிறது. ஹுலான்னா பொம்பளை நான் இவரோட வாழ மாட்டேன்னு சொல்லி எனக்கு விவாக விலக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்ளக்கூடிய ஹுலா, பெண்கள் சார்பாக வைக்கப்படுகிற விவாக விலக்கு. இதுதான் இன்னைக்கு 20 வருஷமா அதிகமா இருக்குதுன்னு புள்ளி விவரத்தோட சொல்றாரு.
नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु सुब्हानहु व तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल हमीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वआशिरूहुन्ना बिलमारूफ सदक़ल्लाहुल अज़ीम वक़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम वफ़ी बुद्'i अहदिकुम सदक़ा सदक़ रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும் குறிப்பாக கூத்தாநல்லூர் ஜஷ்ன மீலாத் சொசைட்டி நடத்துகிற 72ஆம் ஆண்டு தொடர் மீலாது சீரத்து மாநாட்டினுடைய அரங்கத்தில் சங்கமித்திருக்கும் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மாநாட்டினுடைய தலைவர், நாடறிந்த பேச்சாளர், சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர், அன்பு சகோதரர், கண்ணியத்திற்குரிய ஹதரத் பெருந்தகை அவர்கள் இந்த விழாவில் காலையிலே இருந்து மிக அற்புதமாக உரைகளை நிகழ்த்தி முடித்திருக்கின்ற உலமா பெருமக்கள், குறிப்பாக காயல்பட்டினம் ஜாவியாவினுடைய துணை முதல்வர் கண்ணியத்திற்குரிய ஹதரத் பெருந்தகை அவர்கள், மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், விழாவிற்கு திரளாய் திரண்டிருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், தங்கள் வருகையின் மூலம் விழாவுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், பாரம்பரிய பெருமை மிக்க இந்த மீலாது மாநாட்டை தொடர்ந்து பல்லாண்டுகளாய் நடத்தி வரக்கூடிய, இப்போது அந்த வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய ஜஷ்ன மீலாத் சொசைட்டியினுடைய தற்போதைய நிர்வாக அங்கத்தினர்கள், குறிப்பாக செவிமடுத்துக் கொண்டிருக்கிற தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வரலாற்றை சீரா என்று சொல்லுவார்கள். சீரத்துன் நபி என்றால் நபிகள் நாயகத்தின் வரலாறு பேசுதல். இங்கே கடந்த 12 நாட்களாக ரசூலுல்லாஹ்வினுடைய வரலாறு பல்வேறு கோணங்களில் பேசப்பட்டிருக்கிறது. சிறந்த பேச்சாளர் அன்பிற்குரிய மௌலவி அபூபக்கர் உஸ்மானி ஹதரத் அவர்கள் மிகச் சிறப்பாக உரைகள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். சீரத் என்றால் வரலாறு என்பது பொருள். இந்த உலகத்தில் வரலாறு என்பது மிகச் சரியாக வாய்க்க பெற்றதும் பொருந்தி நிற்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான். எனக்கு தலைப்பு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பவியல். நான் குடும்பியவியலுக்கு போவதற்கு முன்னால் ரசூல் எல்லா துறைகளுக்குமான வழிகாட்டி என்பதை சொல்லுவதற்காக துவங்குகிறேன். குடும்பவியல் பேசினார்கள், அரசியல் பேசினார்கள், சமூகவியல் பேசினார்கள், பொருளியல் சித்தாந்தங்களை பேசினார்கள், மானுடவியல் தத்துவங்களை பேசினார்கள், தனிமனித வாழ்வு பேசினார்கள், கூட்டு வாழ்வு பேசினார்கள், குடும்ப வாழ்வு பேசினார்கள். பேசாத தலைப்பில்லை, பேசாத பொருள் இல்லை, தொடாத துறை இல்லை, அவர்கள் விண்டு விளக்காத எந்த தலைப்பும் இல்லை. சீரா என்றால் வரலாறு,
வரலாறு என்பது முழுமையாக பொருந்துவது ரசூலுல்லாவுக்கு மட்டும்தான். உலகத்தில் எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு வரலாறு இல்லை. எத்தனை தடவை சிரித்தார்கள், எத்தனை தடவை அழுதார்கள், நமக்கே தெரியாது. நாம எத்தனை தடவை அழுதிருக்கோம். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த ஒரு தலைவர் எத்தனை தடவை சிரிச்சாருன்னு லிஸ்ட் இருக்கு. அதுல கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு எத்தனை தடவை சிரித்தார்கள் அப்படின்னு பட்டியல் இருக்கு. நான் என்ன சொல்றேன், 14 நூற்றாண்டெல்லாம் வேணாம். இப்ப நாம இருக்கிறோமல்ல, நாம கடவாய்ப்பல் தெரிகிற அளவு எத்தனை தடவை சிரிச்சோன்னு தெரியுமா? இன்னைக்கு மட்டும் எத்தனை தடவை சிரிச்சோன்னே தெரியல. சில பேர் சிரிக்கிறது இல்லைங்கிற முடிவோட உட்காந்துருப்பாங்க. அவங்கள பத்தி பிரச்சனை இல்லை, அவங்க சிரிச்சிருக்கவே மாட்டாங்க. எத்தனை தடவை அழுதார்கள் என்று இருக்கிறது. கண்ணீர் விட்டு எத்தனை தடவை அழுதார்கள் இருக்கு. புகாவுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணீர், கண்கள்ல தண்ணி எத்தனை தடவை வந்துச்சு. நாம எத்தனை தடவை அழுதோம் தெரியுமா? அரபில வெளிவந்த நூல் அது, உருதுலையும் வந்துச்சு. ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கே ஆன்சோன்னு அந்த நூலை தான் நம்முடைய சங்கைக்குரிய இப்போதைய தலைவர் அபூ தாஹிர் ஹஜ்ரத் அவர்கள் காருண்ய நபியின் கண்ணீர் துளிகள்னு அதை நூலா தொகுத்தார். எத்தனை தடவை அழுதாங்கன்னு இருக்கு, எத்தனை தடவை சிரிச்சாங்கன்னு இருக்கு, எத்தனை ரோமம் வெல்ல முடின்னு இருக்கு. பயன்படுத்திய குச்சி, பயன்படுத்திய கரண்டி, தலை முடி வகுடு எப்படி இருந்தது, சுருமா எப்படி போட்டாங்க, அத்தர் எப்படி பண்ணல, எவ்வளவு செய்திகள். வரலாறு என்பது மிக சரியாக உலகத்திலே வாய்த்தது ரசூலுல்லாவுக்கு மட்டும்தான். சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் ஃபி சீரத்தி கைரில் இபாதுன்னு ஒரு கிதாபு, அதனுடைய ஆசிரியர் எழுதியிருக்காரு. ரசூலுல்லாவுடைய மடிக்கு வந்த குழந்தைகள் மொத்தம் 51 குழந்தைகள் வந்துச்சான். கொண்டு வந்து பறக்கத்துக்குன்னு பெரியவங்க மடியில வைப்பாங்கல்ல, ரசூலுல்லா மடியில வச்சது 51 குழந்தையா. நீங்க சொல்லுங்களேன், நம்ம மடியில இதுவரை நம்ம எத்தனை குழந்தை தூக்கி இருக்கோம் நமக்கு ஞாபகம் இருக்குதா? இல்ல. 51 குழந்தைகளின் வரலாறும் நூலாகி இருக்கிறது. மடியில வந்து அது உட்கார்ந்தது 2 நிமிஷம் உட்கார்ந்துருக்கும். அந்த குழந்தை ரசூலுல்லா மடியில பேர் வச்சிருப்பாங்க, இல்லை எச்சியை தொட்டு வச்சிருப்பாங்க, பறக்கத்துக்கு அது எந்திரிச்சு போயிருச்சு. அது எந்திரிச்சு 2 நிமிஷம் உட்கார்ந்ததுல அது வரலாறாக மாறிவிட்டது. அந்த குழந்தையின் வரலாறெல்லாம் கிதாபாக வந்திருக்கிறது. அல்லாமா இப்னு மந்தாங்கிறவர் ஒரு கிதாப் எழுதியிருக்கார். கிதாபுக்கு பேர் என்ன தெரியுமா? மிம்மன் ரதிஃபன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லா கூட டபுள்ஸ்ல உட்கார்ந்தது யார் யார்? ரசூலுல்லா தங்களின் 63 ஆண்டு கால வாழ்க்கையில் குதிரையில் வாகனத்தில் பயணப்பட்டிருக்கிற போது பின்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. நிறைய டைம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்துருக்காங்க, நிறைய டைம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்துருக்காங்க. அப்படி பின்னாடி உட்கார்ந்துட்டு போறவங்கள சும்மா உட்கார்ந்துட்டு தூங்குறதுக்கு விட மாட்டாங்க. ரசூலுல்லா கூப்பிட்டு பேசிட்டு இருப்பாங்க. யா முஆத், யா முஆத், இப்னு அம் கூப்பிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் ரசூலுல்லா கூட டபுள்ஸ்ல உட்கார்ந்தாங்கன்னு தனி கிதாப் வருது. நீங்க சொல்லுங்களேன், உங்க வண்டியில இதுவரை எத்தனை பேர் உங்களுடைய 2 வீலர்ல பின்னாடி உட்காந்துருக்கா, அல்லது உங்க 4 வீலர்ல கார்ல நீங்க எத்தனை பேர்த்த லிப்ட்ல ஏத்திட்டு போயிருக்கீங்க? உங்களுடைய ஹிஸ்டரி இருக்கா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு இருக்கு. அல் ஐதில் முஸ்ததாபா ஃபி தஅவாத்தில் முஸ்தஜாபா, இது ஒரு கிதாப். ரசூலுல்லா துவாவுக்கு கையை ஏந்திய பதிவுகள், அது மட்டும் தனியா. சில டைம் முகத்துக்கு நேரா, சில டைம் நெஞ்சுக்கு நேரா. மழை தொழுகையின் போது தலைக்கு மேலே கையை தூக்கியிருக்காங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க இல்லையா, மழை தொழுகையின் போது ரசூலுல்லா துவா கேட்டப்போ ரசூலுடைய அக்குள் பகுதியின் வெண்மையான இடத்தை நாங்கள் பார்த்தோம். கையை அந்த அளவுக்கு தூக்குனாங்க. எத்தனை தடவை வாழ்க்கையில துவாவுக்கு எப்படியெல்லாம் கையை உயர்த்தினாங்கன்னு தனி கிதாப். அல்லாஹு அக்பர். இங்க கையவே தூக்குறதா வேணாமான்றாங்க. இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கு. கையை எப்படியெல்லாம் தூக்குனாங்கன்னு நம்மள்ட கையை தூக்குறதுலையும் பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் இந்த தூக்கின கையை துவா முடிஞ்சு வல்லம் ரப்பில் ஆலமீன் ஒன்று அப்படியே டபக்குன்னு விடுறான். சில பேர் ஏன்பா ஒரு முத்தம் கொடுத்து அப்படின்னா, ஏன் அல்லாவுக்கு முத்தம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கொச்சையா சில பேர் கேட்குறான். அல்லாவை கிஸ் அடிக்கிறியாங்க.
இல்லை என்னோட கைக்கு நான் முத்த கூடுறதுல உனக்கு எங்கே வலிக்குதுன்னு எனக்கு தெரியல. கயிறு இல்லை போகட்டும், நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். நான் தலைப்புக்கு வருகிறேன். எல்லா துறைகளிலும் வழிகாட்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றில் அத்தனையும் பதிவாகி இருப்பது போல் வீட்டுக்குள்ளே நடந்தது பதிவானது. மனைவியோடு, மக்களோடு, பேரன் பேத்திகளோடு, மருமகன்களோடு, மைத்துனன்களோடு எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பதிவு இருக்கிறது. வீட்டில் நடக்கிறத சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் வீட்டில் உள்ள தாய்மார்கள் அறிவிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சா இப்படி செய்வாங்க ஒரு மனைவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் சுய தேவையை நிறைவேற்றுறதுக்கு போறப்போ கிபிலாவை முன்னோக்கி பின்னோக்கி உட்கார மாட்டாங்க, இப்படித்தான் உட்காருவாங்க ஒரு மனைவி. ரசூலுல்லாஹ் பெண்கள் சம்பந்தமான கேள்விகளுக்கு வீட்டில இருந்து கேட்டப்ப இப்படி பதில் சொன்னாங்க ஒரு மனைவி. ஏகப்பட்ட செய்திகளை சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால தான் ஒரு மனைவி பத்தல, அவங்க ஒரு 2-3 செய்தி தான் சொல்ல முடியும். எல்லா வீடுகளிலும் இருந்து மனைவிமார்கள் வழியாக வீட்டு செய்திகள் எல்லாம் ஹதீஸில் பதிவானது. அப்படி ஒரு வரலாறு ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டு. நாமெல்லாம் தெளிவாக முதல்ல சொல்லிடுவாங்க தெரியுமா, சரி சரி வீட்டில் உள்ள எதையும் வெளியே சொல்ல வேணாம், எல்லாம் இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. நான் வீட்டில் நடக்கிறத வெளியில கொண்டு போகாதேன்னு எல்லாத்தையுமே நினைப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் எல்லாம் வந்தது, எல்லாம் அறிவிப்பாகி வந்தது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பவியல் ஒரு திறந்த புத்தகம். அவங்க குடும்பத்துக்குள்ளே எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது ஒரு ஓப்பன் புக்கு. அதுல மறைப்பு எதுவுமே இல்லை. இது ஒரு பொது விழா என்பதால் சுருக்கமாக மட்டுமல்ல அடக்கி பேச வேண்டியது இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசுத்த காலங்களில் பெண்களினுடைய பயன்பாடு வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே நடைபெறுகிற விஷயங்களை பேசி இருக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பிட்டு கூட குடும்பவியல்ல விட்டு போகல. எனவே சீரத் என்றாலே அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீரத்து தான். அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் வழிகாட்டியது போல் அது குடும்பத்திற்கும் வழிகாட்டியது. ஒரு குடும்பத்துக்குள்ளே மனைவியை, மக்களை, பேரன் பேத்திகளை, குடும்ப உறவுகளை எப்படியெல்லாம் அவர்களை நடத்த வேண்டும் என்பதை குறித்த எல்லா வழிமுறைகளையும் பேசினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னு கூட விட்டு வைக்கல. இன்னைக்கு கால சூழ்நிலையில இது ஒரு முக்கியமான தலைப்பு, குடும்பவியல். காரணம், பல மேல்நாடுகள்ல குடும்பமே வேணாங்கிற முடிவுக்கு வந்திருக்கான். எதுக்கு சும்மா அது என்னமோ காலு கட்டுன்னு போட்டுக்கிட்டு ஒரு மனைவியோட மக்களோட கொஞ்சம் லேட்டா வந்தாலும் எங்க போயிட்டு வந்தீங்க என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு லைஃப்ல சுதந்திரமா இருக்கலாம். அதனால என்ன தேவையில்லை, குடும்பமே தேவையில்லை என்று வாழக்கூடியவர்கள் இப்போல்லாம் நிறைய பேர். ஒரு உண்மையான குடும்ப உறவும் சூழ்நிலையும் எப்படி இருக்க வேண்டும், ரசூலுடைய குடும்பம் எப்படி இருந்தது என்று ஒப்பீட்டளவில் இணைத்து பேசுவதுதான் எனக்கு இந்த தலைப்பினுடைய நோக்கம். ரசூலுல்லாஹ் மட்டும்தான் வழிகாட்ட முடியும். பல தலைவர்கள் வழிகாட்டவே முடியாது குடும்பவியலுக்கு. ஏன்னா ஒண்ணு மனைவியிட்ட பயங்கரமா அடி வாங்கின ஆளா இருக்கிறாரு, அல்லது இவர் மனைவியை அடிச்ச ஆளா இருக்காரு, அல்லது மனைவி வானான்னு துரத்தி விட்ட ஆளா இருக்கார், அல்லது கல்யாணமே பண்ணாத ஆளா இருக்காரு. இவங்கெல்லாம் குடும்பவியலுக்கு வழிகாட்ட முடியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியும், உலகத்தினுடைய மிகப்பெரிய பிலாசபி தத்துவ மேதை லியோ டால்ஸ்டாய். லியோ டால்ஸ்டாய் கல்யாணம் பண்ண ஆள் தான், தத்துவம் எல்லாம் எழுதலாம் அவரு, நம்ம கேட்டுக்கலாம். இன்னைக்கு யூனிவர்சிட்டிகள்ல டால்ஸ்டாய்க்கு தனி செல்ஃப் இருக்கு, அவருடைய புத்தகங்களுக்கு. அவருடைய தத்துவத்துக்கு மதிப்பு உண்டு. ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சுதான் அவர் இறந்து கிடந்தார். ஹார்ட் அட்டாக்கோ என்னமோ அல்லது சூசைடோ என்னன்னு தெரியல. ரயில்வே ஸ்டேஷன்ல பாடி இருந்தது, எடுத்தாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஜோப்ல ஒரு சீட் இருந்தது, சீட்ல இருந்தாலும் எழுதி வச்சிருந்தாரு, என் டெட் பாடியை கூட என் பொண்டாட்டிட்டு கொடுக்காதீங்க. எவ்வளவு அனுபவிச்சிருப்பாருன்னு பாருங்களேன். அதாவது செத்து போன என் பாடியை கூட என் மனைவிட்ட கொடுத்துறாதீங்கன்ற அளவுக்கு அவன் மனைவிட்ட அனுபவிச்சிருக்கிறான். இப்ப டால்ஸ்டாய் தத்துவம் சொல்ல முடியும், குடும்பவியலை பேச முடியாது. ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் செய்யவில்லை, குடும்பம் இல்லை, குழந்தைகள் இல்லை, மனைவி இல்லை. எனவே குடும்பவியலுக்கு ஈசா வழிகாட்ட முடியாது.
உலகத்தில் இப்படி நிறைய சொல்லலாம். பல்வேறு துறை சார்ந்து அவர்கள் தலைவர்களாய் விற்பனர்களாய் உலகத்திலே புகழோடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் குடும்பவியலில் அவர்கள் எல்லாம் வழிகாட்ட முடியாது. இன்னைக்கு குடும்பவியல் ரசூலுடைய குடும்பவியல் தெருவெங்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். இன்னைக்கு இந்தியாவில் கம்மி, மேல்நாடுகளில் பரவிட்டு வருது. இந்தியாவிலையும் இந்த கருத்து இருக்கிறது, குடும்ப உறவு தேவையில்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், இஸ்லாம் அது குடும்ப உறவோடுகளோடு கட்டி அமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம். இந்த ஃபேமிலி ஓரியன்ட் ரிலீஜியன் சொல்றோம்ல, இது அந்த மார்க்கம். ஃபேமிலி ஓரியன்டா தான் இது இருக்கும். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் இதை வார்த்தெடுத்தார்கள். இன்னைக்கெல்லாம் லிவிங் டுகெதர்னு ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா சும்மா சேர்ந்துக்கிறது, கல்யாணம் இல்லை, பொண்ணும் பார்க்கல, மனைவி இல்லை, நிக்கா இல்லை, ஹிஜாப் கபூர் இல்லை, ரிசப்ஷன் அரேஞ்ச், அது ஒரு இளவும் கிடையாது. என்னன்னா அவங்களா சேர்ந்துக்கிறது, அவங்களா சேர்ந்துக்கிட்டு அவங்களா ஆடு மாடுகள் மாதிரி வாழ்ந்து முடிக்கிற இந்த கலாச்சாரம் இருக்கு இல்லையா, லிவிங் டுகெதர். இது பெரிய பெரிய மாநகரங்களில் பெருகி கொண்டு வருகிறது. மேல்நாடுகளில் அதிகமாக இருக்குது. மேல்நாட்டில் தானே இருக்குன்னு நம்ம இருக்க முடியாது. காரணம், நம்ம பல பேர் மேல்நாட்டோட சகவாசத்தில் உட்காந்துருக்கோம். நம்ம வாழ்க்கையில் அங்கே நகர்த்துறோம். அதனால் அங்கே சொல்ல வேண்டியது இருக்கிறது. உங்களுடைய இளவல்கள் எல்லாம் மேல்நாடுகளில் வளர்கிறார்கள், படிக்கிறார்கள் அல்லது வேலைக்கு போகிறார்கள். இன்னைக்கு இந்த கலாச்சாரம் மோசமாக வருகிறது, லிவிங் டுகெதர் கலாச்சாரம். அப்படி சும்மா சேர்ந்துக்கிட்டு அவங்களா வாழ்றது. இது நம்ம மண்ணுக்கும் ஒத்து வராது, நம்ம மார்க்கத்துக்கும் ஒத்து வராது. நான் இடையில நிறுத்தி சமகால நிகழ்வுகளோடு தொடர்பு படுத்தி பேசணுங்கிறதுக்காக பேசுறேன். இன்னைக்கு இந்த கன்றாவி தொடர்கள்லாம் வருது இல்லை, இந்த பிக் பாஸ் எல்லாம் வருதா இல்லையா, எல்லாத்துக்கும் தெரியும். ஏதாவது சஹாபி பேர் சொன்னா கூட சந்தேகம். அதுவும் குறிப்பா தாய்மார்களுக்கெல்லாம் தெளிவா தெரியும் பிக் பாஸ். இதெல்லாம் இந்த லிவிங் டுகெதருடைய எச்சம் தான் பிக் பாஸ் எல்லாம். பிக் பாஸ் தமிழ்நாட்டில் வருதுன்னு நினைக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தினுடைய எல்லா நாடுகள்லையும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அந்தந்த ஸ்டைலுக்கு தோதுவா. என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்கள் ஒரு கலாச்சாரத்தை இந்த தொடர் வழியாக கொண்டு வர்றோம், இதை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அந்த கலாச்சாரம் எப்படின்னா ஆடை அரைகுறையாக இருக்கும். அந்த கலாச்சாரம் புகைப்பிடிக்கிற 20 வயது பெண்கள் இருக்கும். அந்த கலாச்சாரம் பக்கத்து வீட்டு படுக்கை அறையை எட்டி பார்ப்பதாக இருக்கும். அந்த கலாச்சாரம் அத்துமீறி அடுத்தவன் சுதந்திரத்தில் தலையிடுவதாக இருக்கும். இப்படியெல்லாம் கொண்ட கன்றாவில மோசமான கன்றாவி பிக் பாஸ் காட்சி. நாங்கள் முதல்ல எல்லாம் சீரியலை பற்றி அஜித்குமார்கள் பேசிட்டு இருந்தோம். ரொம்ப பார்க்குறீங்களேம்மா, பார்க்காதீங்கம்மா, ரொம்ப மோசமான சீரியல் எல்லாம் தூக்கி சாப்பிட்டு அதை விட 100 மடங்கு மோசமாக இருக்கு பிக் பாஸ். என்ன தெரியுமா? லிவிங் டுகெதர் மாதிரி, அதாவது தரங்கட்ட கழிசடை கலாச்சாரத்தை உலகம் பூரா சந்தைப்படுத்துறது, மார்க்கெட்டிங். இது சந்தைப்படுத்துறதுக்கு தொடங்கப்பட்ட தொடர் தான் பிக் பாஸ். உங்க ஊரில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க வருது. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு கலாச்சார சீரழிவை நாங்கள் திணிக்கிறோம், நீங்கள் அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அர்த்தம். இன்னைக்கு குடும்ப அமைப்பை சீரழிப்பது இந்த மாதிரி தொடர்கள். மேல்நாடுகளுக்கு இந்த கலாச்சாரம் ஒத்து வரலாம், நமக்கெல்லாம் ஒத்து வராது. இன்னைக்கு அந்த நாடுகளினுடைய குடும்ப உறவு அமைப்பெல்லாம் செதஞ்சு கிடக்குது. நீங்கள்லாம் அதிகமாக வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மிக அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட விமர்சிக்கப்பட்ட புத்தகம் அமெரிக்காவில் வெளிவந்துச்சா இல்லையா? புஸ்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கோர்ட்டில் புஸ்தகம் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே கேஸ் போட்டான். அந்த புத்தகம் வரக்கூடாதுன்னு தடை கேட்டாங்க. தடை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதை தாண்டி வெளியே வந்தது. புத்தகத்துக்கு பேர் ஃபாதர்லெஸ் அமெரிக்கா, தந்தை இல்லாத அமெரிக்கா. லைப்ரரியில் எடுத்து பாருங்க, இருக்கு. தலைப்புக்கு கீழேயே போட்டிருக்கான், அவர் மோஸ்ட் அர்ஜென்ட் சோசியல் ப்ராப்ளம். இன்னைக்கு நம்ம ரொம்ப அவசரமான சமூகத்தினுடைய பிரச்சனை இது அப்படின்னு போட்டுட்டு தான் புக்கு வெளியே வந்திருக்கு, ஃபாதர்லெஸ் அமெரிக்கா. புத்தக ஆசிரியர் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க நாட்டில் பாதிக்கு பாதி குழந்தைகளுக்கு தகப்பன் யாருன்னு தெரியாது.
தகப்பன் யாருன்னு தெரியாது. சொந்த நாட்டை பற்றி, அந்த நாட்டினுடைய அவமானத்தை பற்றி பிரஸ்தாபித்து விளம்பரப்படுத்தி சர்வதேச அளவில் அந்த பத்திரிகையை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. வெளியே வந்திருக்கிறது எல்லாமே உண்மை, தடை செய்ய முடியாது என்று நீதிமன்றம் மறுத்துவிட்டது. நான் சொல்றது, ஒரு தந்தை இல்லாத நாடுன்னு ஒரு நாடுக்கு பேர் ஒலிக்கிற அளவுக்கு கல்ச்சுரல் வந்திருக்கா இல்லையா? இதெல்லாம் மோசமான கலாச்சாரம். எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? குடும்ப அமைப்பு சீர்குலைந்தால், குடும்ப உறவு சீர்குலைந்தால், தனியாக ஆம்பளை வாழ ஆரம்பிச்சா, தனியாக பொம்பளை வாழ ஆரம்பிச்சா, தாயிட்ட தந்தைகிட்ட வளராம தனியா பிள்ளைக வளர ஆரம்பிச்சா, இது எல்லாமே அவர் மோஸ்ட் அர்ஜென்ட் சோசியல் ப்ராப்ளம். இன்னைக்கு நம்முடைய மிகப்பெரிய சமூகத்தினுடைய யதார்த்தமான அவசியம் நாம் முன்னெடுக்க வேண்டிய கட்டாய கடமை. இதனால் தான் இஸ்லாம் வாழ்க்கைனாவே அது குடும்ப வாழ்க்கையோடு இருக்க வேண்டும்னு சொல்லுது. அல்லாஹ் அப்படித்தான் வழிகாட்டுகிறான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் வழிகாட்டுகிறார்கள். இன்னைக்கு ஏதோ படிப்பு வேலை அது இதுன்னு சொல்லி அம்மா ஒரு பக்கம், அத்தா ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம். இப்போ சென்னையிலாம் எடுத்தீங்கன்னா காத்தால கணவன் கிழக்கு போவார், மனைவி மேற்க போயிடும், இந்த குழந்தைங்க தெற்க எங்கேயாவது போகும், எங்கேயாவது ஒரு ஆயாமட்டை வளரும். என்ன ஆகும் இது? மேற்கத்திய நாடுகளின் குடும்ப பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி ஐடன்னு சொல்லி ஒரு அம்மா PhD பண்ணாங்க, டாக்டரேட்ல. அந்த அம்மாவுடைய திசிஸ், அந்த அம்மாவுடைய தலைப்பு என்ன தெரியுமா? மேற்கத்திய நாடுகளில் குடும்பம் பூரா செதஞ்சு போறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் வந்து தலைப்பு. கடைசியில் அந்த அம்மா என்ன எழுது தெரியுமா? அந்த திசிஸ்ல அவங்க சொல்ற லாஸ்ட் வரி என்ன தெரியுமா? எங்க வீட்டுல பொம்பளைக வீட்டுல இல்லை, பொம்பளைங்க மட்டும் கரெக்டா வீட்டுல இருந்து குழந்தைகளை வளர்த்தாங்கன்னா எங்க குடும்பம் உருப்படும். அப்படி இல்லாததுதான் இன்றைக்கு விளைவு என்று சொல்லுகிறார்கள். நான் இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன்? நிகழ்காலத்தில் குடும்ப உறவுகளை சிதைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பல இடங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது. தவறி கூட ஒரு முஸ்லிமினுடைய குடும்பத்தில் இது போன்ற சூழ்நிலை வரக்கூடாது. தாய் வளர்க்கணுங்க, அப்பதான் புள்ள கரெக்டா வரும். ஆயாமா வளர்த்தாவெல்லாம் நல்லா வளராது. உலகத்தில் எந்த ஆயாமாவா இருக்கட்டும், ஆயாமாவோ அனாதை இல்லமோ அந்த கிரஷுகளோ குழந்தை காப்பகங்களோ பெத்த தாய் வளர்த்துற மாதிரி வரவே வராது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு வேடிக்கையா. இந்த குழந்தை புள்ள வந்து அசத்துட்டு கேட்டுச்சான், எங்க ஸ்கூல்ல கட்டுரை போட்டி வச்சிருக்காங்க, தாயின் சிறப்புகள்னு எழுதிட்டு வர சொன்னாங்க. ஹஜ்ரத், எனக்கு ஒரு 2 பக்கம் தாயின் சிறப்புகள்னு எழுதி கொடுன்னு கொண்டு சீட்டு கொடுத்துருக்கு. அஜென்ட் வாங்கி கையில வச்சுட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்டிருக்காரு, அம்மா உன்னை யார் ஸ்கூல்ல கொண்டு விடுறாரு? அது எங்க வீட்டில் இருக்கிற ஆயம்மா. உன்னை ஸ்கூல்ல இருந்து யாரு கூட்டிட்டு வர்ற? ஆயம்மா தான் கூட்டிட்டு வர்ற. உன்னை யாரு குளிக்க வைக்கிறா? டெய்லி ஆயம்மா தான் குளிக்க வைக்கும். ஸ்கூல்ல வந்து லஞ்சில் உனக்கு யார் ஊட்டி விடுறா? எங்க ஆயம்மா தான் வந்து ஊட்டி விடும். உங்க அம்மா எங்க இருக்கு? எங்க அம்மா வேலைக்கு போகும். ஆயம்மா குளிக்க வைக்குது, ஆயம்மா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகுது, ஆயம்மா ஊட்டி விடுது, ஆயம்மா கூட்டிட்டு வருது. அப்போ அஜர்த்து அந்த பேப்பரை கிழிச்சு போட்டு சொன்னாரா, வேற ஒரு பேப்பர் எழுதிட்டு வா, 2 பக்கத்தில் ஆயாவின் சிறப்புகள்னு எழுதி தர்றேன், நீ அதை கொண்டு போய் கட்டுரை போட்டியில கொடு. தாயின் சிறப்பு என்ன தெரியுமா? உன் கையில புள்ள வளரணும். தாயின் சிறப்பு என்ன தெரியுமா? பெற்ற மக்களுக்கு நன்னறிகளை ஊட்டி நீ வளர்க்கணும். நீ வளர்க்காம ஆயாமா வளர்த்துச்சுன்னா அந்த குழந்தை சமூக விரோதியாக வரும். அந்த குழந்தை நாளை நாடோடியை போல வரும். அந்த குழந்தை நாளை இந்த கம்யூனிட்டியினுடைய அத்துமீறல்கள் எல்லாத்திலையும் பங்கெடுக்கும். பெற்றோர்களிடம் குழந்தை வளர வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பேசியவர்கள் சொன்னார்களே, 7 மக்கள், 4 பெண் பிள்ளை, 3 ஆண் பிள்ளை, 1 கதீஜா அம்மையாரிடம், கடைசியாக மாரியா அம்மையாரிடம் ஒரு இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தை. உயிரோட மௌத்தானவங்களையெல்லாம் விட்டுருங்க, உயிரோட உள்ளவங்களை எல்லாம் அவங்க வளர்த்து, அந்த அத்தா அம்மா கணவன் மனைவி வளர்த்து ஆளாக்கி தகுதி பார்த்து தரம் பார்த்து கட்டி கொடுத்து பேரன் பிள்ளைகள் எடுத்து பேரன் பிள்ளைகளோடு விளையாடியதற்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்ப கட்டமைப்பு நம்முடைய கண்களுக்கு முன்னாலே நிற்கணும். இன்னைக்கு உள்ள எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு காரணம் குடும்ப அமைப்புகள்ல உறவு செறிஞ்சிருக்கு. எங்க மனைவி கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்
அடிக்கடி பேசுகிறவங்க யாராவது இருக்காங்களா? முதல்ல ஒருன்னு போவார், ஒருன்னு வருவார். ஏதாவது வை, எடுத்துக்கோ, இந்த அப்படி, இவ்வளோதான். மனம் விட்டு பேசுகிற மாதிரி மனைவிட்ட பேச ஆரம்பித்தாவே குடும்பத்தில் பிரச்சனையே கிடையாது. டெய்லி காலையில் ஒரு பட்ஜெட்லையோ ஒரு நேரத்துலையோ ஏதாவது ஒன்று கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே பேசி பாருங்க, 2 பேரும் நல்லது கெட்டதை. குடும்பத்தில் பிரச்சனைகளே வர, பேசுகிறதே கிடையாது. விடிய விடிய எவனோ ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு, அது ஆம்பளை ஃப்ரெண்டோ பொம்பளை ஃப்ரெண்டோ, முகம் தெரியாதவனோடு 3 மணி நேரம் மொக்க போடுறான். நம்மளால் 3 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறார். வாட்ஸ்அப்பில் பேசுகிறார், ஃபேஸ்புக்கில் பேசுகிறார். யாரும் சொந்த பொண்டாட்டிட்டு 5 நிமிஷம் பேசுறதில்லை. 5 நிமிஷம் இல்லை. நீங்கள் எந்த வெளியூரில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபோன் எடுக்கிறாங்கல்ல, அந்த ரிசீவிங் அந்த இதை வச்சே நம்ம முடிவு பண்ணிடலாம். ஃபோன் எடுத்தேன், சாப்பிட்டாச்சா, குழந்தைங்களா ஸ்கூலுக்கு போயிடுச்சா, ஆட்டோக்காரர் வந்தாரா, சரி வச்சிரு, மனைவிட்டே. நான் இந்த ஃபோன் யார்கிட்ட? கண்டிப்பாக மனைவிட்ட. அப்புறம் ஏதாவது ஒரு ஃபோனை எடுத்து, அப்புறம் எங்கேருந்து பேசுகிறீங்க, அப்படியா, இது உங்கள் நம்பரா இப்படின்னு இழுத்தாருன்னு வைங்களேன். யாரோ சம்திங் அட்ரஸ் இல்லாத ஆள் புதுசாக வலையில் உழுகுதுன்னு அர்த்தம். என்ன இது? 3 மணி நேரம் முகம் தெரியாதவர்களோடு உங்களால் பேச முடியும். 30 வருஷமா உங்க கூட குடும்பம் நடத்துறவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேச முடியலன்னா அப்புறம் என்ன? அது மேரேஜ் லைஃப்? அது என்ன கணவன் என்ன மனைவி? மனம் விட்டு பேசினாலே பிரச்சனை தீர்ந்து போயிருமே. நாம இங்க பேசுறத பெரிய விஷயமா சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்துல இருக்கிற சதக்காலேயே பெரிய சதக்கா மனைவிக்கு ஊட்டி விடுறதுங்கிறாங்க. இன்னமின் அஃதலி சதக்கத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது அன் துத்அமஹா ஃபீஹா ஃபஹிய சதக்கா. மனைவியினுடைய வாயில ஊட்டி விட்டா அது சதக்கா அப்படின்னு வருது. சமீபத்தில் ஒரு ஜெர்மன் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இஸ்லாத்தில் சேர்ந்திருக்கார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பூரா ஆராய்ச்சி பண்ணவர். அவர் சொல்கிறாரு, ரசூலுல்லாவுடைய எத்தனையோ ஆயிரக்கணக்கான செய்திகள் சொன்னாங்க. நான் எனக்கு 3 விஷயம் ரொம்ப கவர்ச்சியாக இருந்துச்சு. இந்த 3 விஷயத்தினால தான் நான் இஸ்லாத்தில் சேர்ந்திருக்கேன். யூடியூப்பில் அவங்களுடைய பேட்டி இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். பேட்டியே இருக்குது. 3 செய்தி தான் சொல்கிறார். ரசூலுல்லாட்ட நமக்கு 1000 பிடிச்சிருக்கலாம், அவருக்கு பிடிச்சது 3 விஷயம். இதனால நான் இஸ்லாத்தில் சேர்ந்தேங்கிறார். முதல் விஷயம் சொல்றாரு, அன் தல்கா அஹா கபி வஜிஹின் தலக்கின்னு நாயகம் சொன்னாங்க. யாரை பார்த்தாலும் உலகத்தில் புன்முறுவலோடு பாருங்கள், புன்னகையோட யாரை எதிர்கொண்டாலும் சரி, மனைவி, மகன், மக்க, வெளியில பக்கத்து வீட்டுக்காரன், வேலைக்காரன், மண்டிக்காரன், பால்காரன், யாரை பார்த்தாலும் புன்முறுவலோடு எதிர்கொள். அவரு சைக்காலஜி ப்ரொஃபஸர், இஸ்லாத்தில் சேர்ந்தவர். அவர் சொல்றாரு, மன ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை நபிகள் நாயகம் இந்த வார்த்தையில அடைஞ்சிட்டாங்க. 2வது என்னை கவர்ந்தது, இப்ப நான் சொன்ன ஹதீஸ். உங்கள் மனைவிக்கு ஊட்டி விடக்கூடிய ஒரு கவல உணவு உலகத்தில் இருக்கிற நீங்கள் செய்கிற எல்லா சதக்காவை விட அதுதான் சிறந்த சதக்கா அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு குடும்ப ரீதியாக சிதைந்து போயிருக்கிற உலகத்தின் உறவுகளை எல்லாம் ஒரு பலமான பிணைப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கு சொல்யூஷன், தீர்வு சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம். எனவே இது 2வது பிடிச்சது. 3வது எனக்கு பிடிச்ச ஒரே வார்த்தை, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா நஅகுலு ஹத்தா நஜூ வலா நஷ்பா. பசி எடுக்காம நாங்க சாப்பிட போக மாட்டோம், சாப்பிட போயிட்டா வயிறு நிரம்புறதுக்கு விட மாட்டோம். கொஞ்சம் காலி இருக்கிறதுவே எந்திரிச்சிருவோம். பசி எடுத்தா தான் சாப்பிடுறதுக்கு போறதுங்கிறது இன்றைக்கு உலகத்தின் எல்லா நோய்களுக்கும் அதுதான் திரை. எல்லா விதமான ஆரோக்கியத்திற்கும் அது தலைவாசல். பசி வந்தா மட்டும்தான் சாப்பிடுவோம். மென்மேல போட்டு ஓவர்லோடு போடுறதில்ல, டைமுக்கு லோடு போடுறதில்ல. பசி வந்தால் சாப்பிடுவோம். இந்த 3 தத்துவம் என்னை இஸ்லாத்தில் சேர்ந்ததுங்கிறாங்களே. இதுல முதல் அவங்க சொன்ன தத்துவம், மனைவிக்கு அன்பாய் ஒரு கணவன் ஊட்டி விடுவது. ரசூலுல்லாஹ் ஊட்டி விட்டுருக்கிறாங்க. ரசூல் டீ ரெடியா இருக்கா? டீ இல்ல, பால் இருக்கு, முடிச்சுட்டேன்.
என் மேலே நேராக பாருங்க, உங்களுக்கு நேராக அந்த சைடு ரைட் சைடு கயத்துக்கிட்டாரு, இடத்துக்கு கட்டிட்டாரு, தம்பி கட்டிட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியர்களிடத்திலே காட்டிய அன்பும் பாசமும், ஒரு பாத்திரத்திலே குடிக்கிற, ஒரு தட்டிலே சாப்பிடுகிற, மனைவிக்கு ஊட்டி விடுகிற, இது போன்ற அந்நியோன்னியம் அளவலாவுகிற, குடும்பத்திற்கு குதூகலத்தை கொண்டு வருகிற எல்லாவற்றையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார். ஒரு தடவை சபையில் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ மனைவிக்கு ஒரு கோலையில தண்ணி கொடுத்து நீ குடிக்க வச்சுன்னா உனக்கு அல்லாஹ் தஆலா கூலி தருவான்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டுட்டு உட்கார்ந்துருந்தவங்கள அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹுன்னு ஒருத்தர். கொஞ்சம் அந்த சஹாபி கொஞ்சம் எப்பவுமே வெறுப்பா இருப்பாங்க, கொஞ்சம் டென்ஷனா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் சிரிச்செல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க இந்த ஹதீஸை கேட்டுட்டு, அப்படியா மனைவியை குடிக்க வச்சா கூலி இருக்குதான்னு கேட்டு உருன்னு எந்திரிச்சார். எந்த காலத்துலையும் யாரை பார்த்து சிரிக்க மாட்டார். சஹாபாக்கள் காலத்திலேயே ஒரு வித்தியாசமானவர். யாராவது ஒரு தட்டில் 2 உணவு வச்சு சாப்பிட்டு இருந்தா சண்டைக்கு போயிடுவார். நீ எல்லாம் உருப்பிடுவியா, அப்படியா இப்படியா, உனக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்குமா, இப்படியெல்லாம். இன்னைக்கு நம்ம கல்யாணத்தோட சைட் டிஷ் எல்லாம் பார்த்தா கொலை பண்ணிடுவார். அபூ தர்ருல் கிஃபாரி 2 உணவு, இஃப்தார்ல 2 உணவு சாப்பிட்டா சண்டைக்கு வர்றாரு. அவரு திடீர்னு இப்படி சொன்ன உடனே மனைவிக்கு தண்ணி கொடுத்தா கூட சதக்கான நேராக போனார். விருன்னு வீட்டில் போய் ஒரு கோலையில தண்ணியை நிறுத்தி மனைவி இந்தா குடி. அப்பவும் கூட சிரிப்போ காதலோ அன்போ அதெல்லாம் இல்லை, வெறப்போட கொடுத்தாரு. இந்தா குடினாரு. என்ன திடீர்னு வம்பா இருக்கு, எனக்கு தண்ணி வேணாம, பரவாயில்ல நீ குடி. இல்லைங்க இப்ப தண்ணி வேணாம், குடிச்சுதான் ஆகணும், குடி. அவங்க ரசூலுல்லாஹ் அன்பா தண்ணி பாசமா குடிக்க வைக்கிறத பத்தி, ஊட்டு விடுறத பத்தி பேசுறாங்க. விருன்னாரு. வாங்கி அந்தம்மா பயந்து போய் முடன்னு குடிச்ச உடனே வச்சுட்டு ஃபைனலி மினல் அஜ்ரி கதா வகதா, போ எனக்கு கூலி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு விருன்னு கிளம்பிட்டார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டி விடுவதை, குடிப்பாட்டி விடுவதை எல்லாம் கூட சிறந்த சுன்னத்தாக பதிவு செய்கிறார்கள். நம்ம கடைசியா எப்போ ஊட்டி விட்டோன்னு ஞாபகம் இருக்கா? இந்த கல்யாணம் ஆன புதுசில் ஒரு 3 மாதம் அநேகமாக அந்த டைமில் நாம் அவங்களுக்கு ஊட்டி விட்டு அவங்க நமக்கு ஊட்டி விட்டு இதெல்லாம் ஓடிருக்குன்னு நினைக்கிறேன். மோகம் 30 நாள், தமிழில் என்னமோ சொல்லுவாங்கல்ல, ஆசை 60 நாளுங்கிற மாதிரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்திலேயே அது இருக்கு. சொல்றதுக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. யாரும் இன்னைக்கு திடீர்னு உடனே போய் அமல் செய்யறோங்கிற பேர்ல இந்த மாதிரி அடையாளம் வந்த அஜர்த்து ஊட்டி விடுறது சுண்ணத்து நிறைய வாணி தட்டு தூக்கி போய் கூப்பிட்டு அது வேற ஏதாவது மாதிரி விவகாரமா இருக்கக்கூடாது. ஆமா, மற்றதுல எல்லாம் கரெக்டா இருக்கீங்களாக்கோ, இது ஒண்ணுதான் குறை அப்படின்னு வந்துருச்சுன்னா வம்பாயிரும். உண்மை என்னவென்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குதூகலமான குடும்பத்திற்கு வழி என்ன தெரியுமா? மனைவிட்ட இந்த மாதிரி அன்பொழுக நடக்கிறது. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? மனைவிட்ட கொஞ்சம் நாம பணியறது தப்பில்லை. இந்த ஆணாதிக்கம்ங்கிற அந்த கெத்துல எல்லாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு பல குடும்பத்துல இருக்க முடியறது இல்லைங்கிறது வேற. பொதுவா விசாவெல்லாம் கேன்சல் ஆகி உள்ளூரோட வந்துட்டாவே அங்க பெண்ணாதிக்கம் தான் ஓடுதே ஒழிய ஆணாதிக்கம் எல்லாம் ஓடுறது இல்லை. சம்பாத்தியம் கையில இருக்கிறவரை இவர் ஆதிக்கம் தான், பயங்கரமா தான். இதையா இப்படி பண்ண, அதையா அப்படி பண்ண, முடிஞ்சு ஊரோட வந்துட்டா அல்லாஹு அக்பர். இந்த ஊர்ல நிறைய பேத்துக்கு அது தெரியும், நம்ம கிளற வேண்டியது இல்லை. இன்னைக்கு பெண்ணாதிக்கம் ஓடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் கொஞ்சம் மீறி இருப்பதை கூட வரவேற்றார்கள். பல திருமண சபைகள்ல நீங்க கேட்டிருப்பீங்க அந்த ஹதீஸ். அப்பாவிகளாக இருந்தால் விவரமான பெண்கள் அப்பாவியான கணவர்களை மிகைத்து விடுவார்கள். பெண் அப்பாவியாக இருந்தால் ஒரு நிந்திக்கக்கூடிய கணவன், கொடுமைகார கணவன் அந்த பெண்ணை மிகைத்து விடுவான். நான் பெண்களால் மிகைக்கப்படுகிற அப்பாவியாக இருக்க ஆசைப்படுகிறேன். இந்த வார்த்தை கரெக்டா பார்க்கணும். அன்னகூன கரீமன் மக்லூபன் யக்லிபுன கரீமன் வயக்லிபுஹுன்ன லஈமுன் அன உஹிப்பு அன் அகூன கரீமன் மக்லூபா. பெண்களால் மிகைக்கப்படுகிற அப்பாவியாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன். பொம்பளைகளை நாம கண்ட்ரோல் பண்ற பெரிய அதிகாரியா அப்படி இருக்க நான் ஆசைப்படல. ரசூலுல்லாஹ் அப்படித்தான் இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவி உலகத்துக்கே பெரிய சர்தார், ஈருலக தலைவர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா வீட்டில் மனைவிமார்கள் சமயத்தில் பேசுனாங்க. எவ்வளவு தூரம் பேசினாங்க? ஆயிஷா அம்மாட்ட ஒரு தடவை வேற ஒரு நிகழ்ச்சியை சொல்லிட்டு இருந்தா விரிவாயிருங்கிறதுனால நான் சுருக்கமா சொல்றேன். ஆயிஷா அம்மாட்ட ஒரு தடவை விளையாட்டா கேட்டாங்க, என்ன ஆயிஷா, உன் சைத்தான் உங்ககிட்ட வந்துட்டானா? உன் சைத்தான் உங்க ஹல் ஜாக்கி சைத்தானுக்கி, உன் சைத்தான் உங்ககிட்ட வந்துட்டானான்னாங்க. அவங்க திரும்ப, ஆமா என்கிட்ட என் சைத்தான் வர்றது இருக்கட்டும், உங்கள்கிட்டயுமா சைத்தான் இருக்குது? இது யாராவது கேட்க முடியுமா? காபிர்கள் கூட கேட்க, எதிரி கூட கேட்க மாட்டான். நான் சொந்த மனைவி, பிரியமான மனைவி, என்ன உங்கள்கிட்டயுமா சைத்தான் இருக்குது? சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஆமா என்கிட்ட இருக்குது, ஆனா அந்த சைத்தான் எனக்கு கட்டுப்பட்டு செய்தான். ஒன் இருக்கிற செய்தான் உன்னைய கட்டுப்படுத்திடுவான், ஆனா என் இருக்கிற செய்தான் எனக்கு கட்டுப்பட்டு செய்தான். அத்தானி வாசிலமணி, அவன் என்கிட்ட முழுக்க சரண்டர் ஆயிட்டான் அந்த செய்தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. ஒரு மனைவியால் உலகம் போற்றுகிற ஒரு தலைவன் கணவனாக இருந்தாலும் அவனோடு மனைவி என்ற அடிப்படையில் அவர்களோடு பேச முடிகிறதா இல்லையா? பெண்களால் மிகைக்கப்படுகிற அப்பாவி கணவர். இஅ்திகாஃப் முடிஞ்சது. ஒரு ரம்ஜான்ல வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வெளியில ஒட்டகம் நின்றுச்சு. ஒட்டகத்துல ஏறணும். கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. சஃபியா அம்மா இருக்கிறதுல ரொம்ப குள்ளமா இருப்பாங்க. ஒட்டகத்துல சஃபியா அம்மாவை ஏத்த வைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒட்டகத்தை அப்படி காலை மடிச்சு உட்கார்ற மாதிரி, ஒட்டகம் நிக்கிற மாதிரி இருந்தா யாரும் ஏற முடியாதுல்ல, அதை ஆட்களை ஏற்றணும்னா அது ருக்குவுடைய நிலைமைக்கு வரணும். ஒட்டகத்தை கீழே இறக்கியாச்சு. அப்பவும் ஏற முடியல சஃபியா அம்மாட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்டி போட்டு உட்கார்றாங்க கீழே, இப்படி தொடையை தூக்கி வைக்கிறாங்க. சஃபியா அம்மாவை ஏற சொல்றாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க செருப்பு காலோட இருக்கிறாங்க. ரசூலுடைய இந்த தொடை மேல காலை வச்சு
ஒட்டகத்தில் ஜம்ப் ஆகிறாங்க. டைரக்டாக ஒட்டகத்தில் ஏற முடியல. ஒரு கணவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து தங்கள் கால் முட்டியை மடக்கி காட்ட ரசூலுடைய தொடைப்பகுதியின் மீது தலஉ ஸஃபிய்யத்து கதமஹல் முத்தனஇலா, அந்த செருப்பு போட்ட காலோடு ஏறி மேலே உட்காந்துட்டாங்க. அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி போயிட்டாங்க. இது இஅ்திகாஃப் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போனதை பற்றி வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இங்கே தெரிகிறது என்ன தெரியுமா? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தங்களுடைய மனைவியை வாகனத்தில் ஏற்றுவதற்கு தாங்கள் குனிந்து அவர்களை ஒன்றும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை வச்சுட்டு இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனை கொஞ்சம் லேசாக பொருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வீட்டில் நிற்கிறீங்க, உங்கள் மனைவி காரில் வருது, காரில் உங்கள் மனைவி வருது, குடுன்னு இவர் வீட்டுக்காரர் இறங்கி வந்து காரு கதவை திறந்துட்டாருன்னு வச்சுக்குவேன். இங்கே பின்னாடி நிற்கிற 2 பொம்பளை பேசும், பார்த்தியல்ல கார் கதவை திறக்கிறதுக்கு எப்படி ஓடுறான்னு பார்த்தியல்ல, ஏன் அவன் கொண்டாட்டிக்கு தான் நான் திறக்க போகிறான், உங்களுக்கு என்ன வந்துச்சு? இல்லை நீ இவன் திறந்து விடாம வேற யாரும் திறந்து விடுவா? மனைவியின் சுமைகளை சுமப்பதில் என்ன தவறு? குழந்தையை சுமப்பதில் என்ன தவறு? ஒரு லக்கேஜை நீ எடுப்பதில் என்ன தவறு? எல்லா சுமை தாங்கியாகவும் மனைவிதான் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறல்லவா? அப்பாவி கணவர்களாக இருக்க ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டினார்கள். நீங்க சொல்றது புரியுது, சில பேரோட மனசுல இப்படி ஓடிட்டு இருக்கு. நாங்க ஆல்ரெடி அப்படிதான் இருக்கிறோம். அதாவது அப்பாவி கணவர்களாய் பெண்களால் இன்னைக்கல்ல நிறைய குடும்பங்கள்ல அப்படிதான் ஓடுது. ஒரு வரலாறு ஒண்ணு, ஹாரூன் ரஷீத் பாதிஷாவுடைய காலத்துல ஒருத்தர் தன்னிலை மறந்த ஞானி ஒருத்தர் இருந்தார், பஹ்லூல்னு பேர் அவருக்கு. நான் சமீபத்தில் வரலாற்று தொடரிலே கூட அவரை பற்றி பேசினேன். பஹ்லூல்னு பேர், கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி இருப்பார். அவர் பெரிய அவுளியா, ஆனால் உலகத்தில் எல்லாத்துக்கும் முன்னாடி அவரை பொறுத்தவரையும் பைத்தியம். யாரும் நின்று பேசக்கூட மாட்டாங்க. சில்லறை காசு வச்சுட்டு விளையாடுவார், ஆற்றுல மணலில் ஊடு கட்டுவார், சின்ன பசங்க கூட சுற்றிட்டு இருப்பார். திடீர்னு நேராக ஹாரூன் ரஷீதில் போயிட்டார். எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்னப்பா ஆசை? என்ன பஹ்லூல், என்ன ஆசை? நான் ஒரு நாள் நீதிபதியாக இருக்கேன் கூஃபா நகருக்கு. உன்னை நீதிபதியா போட்டு நான் என்னத்துக்கு ஆகிறது? அதெல்லாம் முடியாது போன்ட்டார். திரும்ப திரும்ப வற்புறுத்தின உடனே ஆலோசனை பண்ணாங்க ஹாரூன் ரஷீத். சரி ஒரு நாள் போடுவோம். அவர் ஃபர்ஸ்ட் கேட்டது 1 மாதம். இவங்க முடிவு பண்ணி 1 மாதம்லாம் வேணாம், ஒரு நாள் போடலாம். போட்டாச்சு. ஒரு நாள் நீதிபதி போட்டுட்டு காலையில் 9 மணிக்கு கோர்ட்டு கூடுது, இஸ்லாமிய கோர்ட்டு. வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு பஹ்லூல் நீதிபதி ஆயிட்டார். இவர் மனைவி சுபைதா அம்மையார், ஹாரூன் ரஷீதுடைய மனைவி. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சுபைதா. சுபைதா கூட வெளியில் அப்படியே எங்கேயோ போயிட்டார், தோட்டத்து பக்கம் ஜாலியாக போயிட்டார், டூர் மாதிரி போயிட்டார் ஊருக்கு வெளியில். 9 மணிக்கு கோர்ட்டு ஆரம்பிச்சது, 12 மணி இருக்கும். சுபைதாவும் ஹாரூன் ரஷீது, மன்னர் ராஜாவும் ராணியும் வைங்களேன், அவங்க 2 பேரும் அங்கே கார்டன்ல இருந்து வர்றாங்க. இந்த பஹ்லூல் அங்கே ரோட்டில் போகிறாரு. இவரு 100 கழுதையோட அடாடா என்னமோ நடந்து போச்சு. இல்லை ஒன்னா நீதிபதியாவெல்லாம் போட்டோம் நான். இன்னைக்கு ஒரு நாள் பூரா உச்சி வெயில் கூட வரல, அதுக்குள்ள கழுதை பூரா ஓட்டிட்டு எங்கே வர்றேன், ஏது கழுதை என்ன? இல்லை காலையில் 9 மணிக்கு உட்காந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், ஏதாவது கேஸு வழக்கு வரும்னு அத்தனையும் குடும்ப பிரச்சனையாக தான் வருது. எல்லாமே குடும்ப பிரச்சனை. 2வது எல்லாத்தையும் விசாரிக்கிறப்போ ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சது. என்னன்னா, இந்த பகதாது நகரத்தில் இருக்கிற அத்தனை ஆம்பளையும் பொம்பளை பேச்சை தான் கேட்குறான், மனைவியும் பேச்சை தான் எல்லாரும் கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு. கடைசியில் ஒரு வந்த வரைக்கும் உச்சி வெயில் ஒரு 12 மணி வைங்களேன், ஒரு லொகுரு வரைக்கும் வைங்களேன், லொகுரு வரையும் வந்த வழக்கில் நான் சொன்னேன், யார் வீட்டில எல்லாம் மனைவி பேச்ச கணவன் கேட்குறானோ அவன்லாம் எனக்கு ஒவ்வொரு கழுதை அன்பளிப்பாக கொடு, கோவேரி கழுதை அன்பளிப்பாக கொடுன்னு. இம்முட்டு கழுதை சேர்ந்து போச்சு. இனி அங்கே உட்காந்தோம்னா என்னால் மேய்க்க முடியாது, கூட்டிகிட்டு வந்துட்டேன். வர்ற வழியில் ஒரு அழகான பொண்ணு பார்த்தேன். யார்கிட்ட? ஹாரூன் ரஷீத் பாதிஷா சொல்கிறார், அருமையான பொண்ணு. சூரியன்கிட்ட போய் நீ நகரு, இந்த பொண்ணு உட்காரட்டும் அப்படின்னு சொன்னாலும் சரிதானவா? அவர் வர்ணிக்கிறார். சந்திரன்கிட்ட போய் நீ நகரு, அந்த இடத்துல இந்த பொண்ணு உட்காரட்டும் சொன்னாலும் சரிதானவா? அப்படிப்பட்ட பேரழகி. இந்த நாட்டில் நான் நினைக்கிறேன் வேற யாரும் கல்யாணம் பண்ணால் சரியில்லை, இது நீங்கள் மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும். யார? இந்த பொண்ணை அப்படின்னு. ஹாரூன் ரஷீத் பாதிஷா சொன்னாராம்,
பின்னாடி சுபைதா நிற்கிது, கொஞ்சம் மெதுவாக பேசு. பகலூர் சொன்னாராம், ஊருக்காரன்லாம் ஒரு கழுதை கொடுத்தா நீ 2 கழுதை கொடுக்கணும் போல இருக்கு. நான் ஊரில் இருக்கிறவனெல்லாம் மனைவி பேச்ச கேட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீ பார்த்தா பின்னாடி சுபைதா நிற்கிது, கொஞ்சம் மெதுவாக பேசுங்கிற, நீ 2 கழுதை கொடுக்கணும். அதாவது மனைவிக்கு கட்டுப்படுகிற கணவன்களாக இருப்பது தவறில்லை, மார்க்கம் அனுமதித்த ஒன்று. ஷரியத்து மீறிய விஷயங்கள்ல வேணாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிகளோடு வாழ்ந்தது உண்மை. யாரையும் கெட்ட வார்த்தை பேசல, யாரையும் கை நீட்டி ஒரு அடி அடிக்கல. 11 மனைவிகளோடு குடும்பம் நடத்தி ஒருவர் ஒரு கை நீட்டி ஒரு அடி அடிக்காமல், அல்லாஹ்வினுடைய பெண்களை அடிக்காதீர்கள், அடிமை பெண்களை என்று சொல்லி உலகத்திற்கு குடும்பவியல் நடத்துகிற அதனுடைய மகிழ்ச்சிக்கு வழி சொல்லுகிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம யோசிக்கணும், மனைவியோடு சில நேரங்களில் ஒரு துணையாக ஏற்றுக்கொண்டு நம் பேச்சை அவர்கள் கேட்பது போல் அவர்கள் பேச்சை நாம் கேட்பதிலே எந்த விதமான தவறும் இல்லை. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பற்றி என்ன அழகான ஒரு குடும்பவியலுக்கு ஒரு முன்மாதிரி ஜோடி செல்லணும்னா அவங்க மட்டும்தான். ஏங்க மற்ற மனைவி எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? மற்ற மனைவி எல்லாம் கம்மியான காலம். உங்களுக்கு தெரியும், கடைசி 10 வருஷத்துல 10 மனைவி. ரொம்ப காலமா ரசூலுல்லாஹ் கூட வாழ்ந்தது யாரு தான்? கதீஜா. 25 வருஷம் ஒரு மனைவி, 25 வருஷம். சில பேர் நினைச்சுக்கிறாங்க முதல்ல இருந்தே ஒரு நாளைக்கு 4 மனைவி போல. இல்லவே இல்லை. கடைசி 10 வருடங்களில் 10 மனைவிகள், 25 வருஷம் ஒரே ஒரு மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ருஸிக்து ஹுப்பஹா, கதீஜாவினுடைய பிரியம் அல்லாஹ் எனக்கு ரிஸ்காக கொடுத்தான். எல்லா மக்களும் மறுத்த போது என்னை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமனத் பி இது கஃபரன்னாஸ் வ சத்தகனி இது கதபன்னாஸ், மக்கள் எல்லாம் பொய்ப்படுத்திய போது நான் சொல்லுவது உண்மை என்று சொன்னார்கள். வ ஆவத்னி பிமா அன்கரன்னாஸ், மக்கள் மறுத்த போது என்னை அரவணைத்தார்கள். வ கான லி மின்ஹல் வலத், எனக்கு அந்த பெண்ணிடமிருந்து தான் குழந்தைகள் எல்லாம் பிறந்தது. 7 குழந்தைகள், ஒரே ஒரு தாய் கதீஜா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பிரியம். சொன்னார்கள், ருஸிக்து ஹுப்பஹா, எனக்கு அந்த பெண்ணின் பிரியம், அந்த பெண்ணின் பிரியம் எனக்கு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலம் பூரா மௌத்தாகிற வரையும் அல்ல, மௌத்தான கிழவியான பிறகும் கூட காதலோடு வாடுவதுதான் உண்மையான குடும்ப வாழ்க்கை. யாருக்காவது வீட்டம்மாவுக்கு மனைவிக்கு வயசு 70 75, உங்களுக்கு வயசு 80 85, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். நிறை கூட கூட, தலைமுடி நரைக்க கன்னத்தினுடைய கோடுகள் விழ விழ, புருவங்கள் சுருங்க சுருங்க, முதுகுகள் கூன் விழ விழ, எவ்வளவு தூரம் கிழவனானாலும் கிழவியானாலும் மஹப்பத்து கூடிக்கொண்டே போக வேண்டும். அது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம். மஹப்பத்து கூடிட்டே போகும். கொஞ்சம் இளமையா இருக்கிற வரையும், தலதலன்னு இருக்கிற வரையும் அவ நம்மளுக்கு ரொம்ப பிரியமானவோ. கொஞ்சம் தோல் தளர்ந்து விட்டால், நாடி நரம்பு கொஞ்சம் தளர்ந்து விட்டால் அவள் தள்ளி வைக்கப்பட வேண்டியவள் அல்ல. தள்ளாத வயதில் மூதாட்டியாய் கிழவியாய் இருந்த கதீஜா அம்மையாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதலிகளை போன்று அவ்வளவு பிரியமாக நடத்தினார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய முதல் மனைவியான கதீஜா அம்மா மௌத்தாகிறப்ப சுமார் 65-70 வயசு இல்லையா? சுமார் அவ்வளவு வயசுல எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிழவியை எவ்வளவு தூரம் காதலித்திருப்பார்கள், அந்த மூதாட்டியை. அந்த மாதிரி காதல் வேண்டும். காலம் போனாலும் காதல் வேண்டும். இன்னைக்கெல்லாம் குடும்பவியல் என்பதால் நான் இதையெல்லாம் சொல்ல வேண்டும். தமிழ்நாடு அரசு தலைமை காசி சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் சொல்றார், 2000 வரைக்கும் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான தலாக்குகள், ஆண்களால் விடப்பட்ட தலாக்குகள். இந்த 2000 to 2020 வருஷமா மிக அதிகமாக தலாக் அல்ல ஹுலா நடைபெறுகிறது. ஹுலான்னா பொம்பளை நான் இவரோட வாழ மாட்டேன்னு சொல்லி எனக்கு விவாக விலக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்ளக்கூடிய ஹுலா.
பெண்கள் சார்பாக வைக்கப்படுகிற விவாக விலக்கு இதுதான் இன்னைக்கு 20 வருஷமா அதிகமா இருக்குதுன்னு புள்ளி விவரத்தோட சொல்றார். உண்மை அதுதான். தலாக்கு கேட்கிற ஹுலா கேட்கிற தம்பதியர்களுடைய இன்றைய வயசு என்ன தெரியுமா? 30க்கு கீழே. இவர்கள் படித்த படிப்பு, இவர்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், கை நிறைய இவர்கள் வாங்குகிற ஊதியம், லைஃப் செட்டில் ஆயிருக்கிற இவங்களுடைய அசட்ஸ், இவங்களுடைய பங்களா காரு, இவங்களுடைய சொகுசு வாழ்க்கை. பொம்பளை நினைக்கிறா இந்த ஆம்பளையோடு சேர்ந்து வாழணும்னு தேவையில்லை, யாருக்கும் டிபெண்டடா வாழணுன்ற அவசியம் இல்லை, நம்ம தனியா நிற்கலாம். அவன் நினைக்கிறான் இவ தேவையில்லை. ஆனால் சமூகம் சிதைந்து போகும், குழந்தைகளின் ஒழுக்கம் சிதைந்து போகும், அடுத்த தலைமுறை அனாதையாகிவிடும். 30 வயசுக்கு கீழே தலாக்கு வேணும்னு நிக்கிறானே பையன், குலா வேணும்னு நிக்கிறாளே புள்ள, இவர்கள் என்ன வாழ்க்கை பாடத்தை படித்து விட்டார்கள்? இன்னைக்கு ரொம்ப பெருகிட்டு போகுது இது. எல்லா குடும்ப நல நீதிமன்றங்கள்ல, எல்லா ஐக்கிய ஜமாத்துகள்ல, எல்லா பள்ளிவாசல்களுடைய ஜமாத்துகள்ல, எல்லா விதமான கோர்ட்டுகள்ல, காசிகளுடைய ஆபீஸுகள்ல இன்னைக்கு இருக்கிற ஃபைல்ல ரொம்ப முக்கியமா நீங்க எடுத்து தலாக்கு ஹுலாவினுடைய வயசு பாருங்க, எல்லாம் 30 வயசுக்கு கீழே எக்கச்சக்கமான பேர் சும்மா தலாக். அது போல முதலெல்லாம் ஒரு கட்டுக்கோப்பு இருந்தது, ஒரு ஜமாத்து, ஒரு காசின்னு எல்லாம். இப்ப கண்டவனெல்லாம் ஒரு ரூம்ல 4 பேர்த்த வச்சு தலாக் விடுறான், சும்மா தலாக் விடுறான். தெக்க ஒரு ஊர் பேர் சொல்ல வேணாம், தவிர்த்தரலாம். கணவன் மனைவி இடையில பிரச்சனை, அந்த ஊர்ல உள்ள ஒரு இயக்கத்துக்கு பேரும் வேணாம். பல இயக்கம் பண்ணது ஒரு இயக்கம், கூப்பிட்டு விட்டு நிக்க வச்சுட்டாங்க ரொம்ப நேரமா. புரிச்சுனே பொண்டாட்டி, எப்பா உன் பொண்டாட்டி தலாக் கேட்குது, தலாக் கொடு. நானெல்லாம் விட மாட்டேன். அவன் 3 தடவை கேட்பேன், மரியாதையா விட்டுரு, விடுப்பா தலாக் கொடுப்பா. நானெல்லாம் விட மாட்டேன். 3ஆவது தடவை கேட்டா விட மாட்டேன். டக்குன்னு எங்கிருந்தா மசாயில் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஏமா அவன் சொல்ற மாதிரி இல்லை, நீ தலாக் கொடுமா அவனை. பொம்பளை அது விடுமா, அது கேட்குது. நான் எப்படி விட்டோம்? நான் உன்னை தலாக் விட்டேன்னு சொல்லு அப்படின்னு. நான் உன்னை தலாக் விட்டேன் 3 தடவை சொல்லு, நான் உன்னை தலாக் விட்டேன். இதுல என்னன்னா, அந்த ஊரில் தலாக்கு விடும் முறை குறித்து பேச சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த ஊரில் உள்ள உலமா அமைப்பினுடைய தலைவர்கிட்ட எங்க தலாக்கு விட வேணான்னு பேச சொல்லி தான் கூப்பிடுறாங்க. எங்கள் ஊரில் தலாக்கு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் என்ன எப்படி விடுறதுன்னு பேச சொல்கிறீங்களே என்னன்னு. இல்லை இருக்கு இங்கே இப்படியெல்லாம் விட்டுட்டு இருக்கானுங்கன்னு சொல்லி நடந்த நிகழ்ச்சி ஒன்று சொன்னார் அவர். என்னன்னா, பொம்பளையை விட்டு தலாக்கு விட சொல்கிறான், அது தலாக்கு விடுது. இன்னை தலாக்கு விட்டேன், இன்னும் தலாக்கே செல்லாது. இப்போ கொடுமை என்ன தெரியுமா? அது வேறொரு கணவனோடு வாழ்ந்திருக்கிறது, இவன் இன்னும் தலாக்கு செய்யல. அப்ப இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நாடு முழுக்க பெருகி வருகின்ற, அதாவது இந்த கணவனோட வாழ வேணாம், இந்த மனைவியோட வாழ வேணாங்கிற மனப்பான்மை இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. 60 வருஷம் 70 வருஷம் அழகாக வாழ்ந்து முடித்த நம்முடைய முன்னோர்கள் படிக்க கூட இல்லை, 7ஆம் கிளாஸை தாண்டல, ஆனா அழகா குடும்பம் நடத்தினாங்க. இன்னைக்கு நீ பிஏங்கிற, பிகாம்ங்கிற, பிடெக்ங்கிற, பிஹெச்டிங்கிற, என்ன இளவெல்லாமோ படிக்கிற, இங்கிலீஷில் உள்ள அத்தனை எழுத்தும், ஆனா 30 வயசுல தலாக்கு வேணும்னு கேட்டு நிற்கிறையே. படித்தவர்கள் நீங்களா அவர்களா? அறிவாளிகள் நீங்களா அல்லது அவர்களா? இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டுமே. குடும்பவியல் என்கிற போது பெருகி வரும் தலாக்குகளை சொல்லணும். அதாவது பெண் பிள்ளைகளை உச்சகட்ட செல்லத்தில் வளர்க்குறோம், உச்சகட்ட செல்லம். வீட்டில் வயசுக்கு வந்த புள்ளை என்ன தீர்மானிக்குதோ அதுதான் இப்போலாம் வீட்டில் நடக்குது. இந்த மாதிரி மொபைல் வேணும், இத்தனை இன்ச்சில் டிவி வேணும், இப்படி வீடு இருக்கணும், எல்லாம் அந்த பெண் முடிவு செய்து. வறுமையில வாழுவதற்கு பெண்களை பழக்கவில்லை. ஒருவேளை சாப்பாட்டிலே கொஞ்சம் சரியில்லை என்றால் அனுசரித்து போகிற அட்ஜஸ்ட்மெண்ட் மனோபாவத்திலே நம் பிள்ளைகளை வளர்க்கல. கட்டி கொடுத்த வீட்டில இருந்து போன் வருது, ஏதாவது போன் வந்தா என்னம்மா இன்னைக்கு என்ன வாங்கி அனுப்பட்டும், நீ இப்படி வாங்கி அனுப்பிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த வீட்டுக்கு போனதுக்கு பிறகு சின்னதா ஏதாவது, இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பாட்டுல உப்பு இல்லை, இந்த நான் இப்ப அனுப்புறேம்மா உனக்கு. இந்த தகவல் சரியானவனா? இப்ப அனுப்புறேங்கிறது சரியான தகவலா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உள்ளே நுழைகிறார்கள் வீட்டில். இரவு நேரம், வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைங்க இருக்கணும். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்குது, அலி ரலியல்லாஹு அன்ஹு இல்லை.
அவர் எங்கம்மா? கொஞ்ச நேரம் தயக்கம், திரும்ப திரும்ப கேட்டாங்க. அவர் எங்கே? எனக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை, கோச்சுக்கு போயிட்டாங்க. யார் கோச்சுக்கு போயிருக்கிறது? யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை சகஜம். மனைவி மட்டும் வீட்டில். சரி, நேராக ரசூலுல்லாஹ் அங்கே உட்காந்து பேசவெல்லாம் இல்லை, சாப்பிடவெல்லாம் இல்லை. ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனாக மருமகனை பார்க்கறதுக்கு அங்கிருந்து உடனே கிளம்பிட்டாங்க பள்ளிவாசலுக்கு. நேராக பள்ளிக்கு தான் வந்தாங்க. எங்கே போக போகிறாரு? வேற முல்லாக்கி தவுடு மஸ்ஜித், எங்கே போக போகிறாரு? அஜரத்தை காணணும்னா எங்கே தானே தொலாகணும்? பள்ளிவாசலில் தான் தொலாகணும். நேராக வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு படுத்திருந்தாங்க. சட்டையை ஆடையை கழட்டி வச்சுட்டு மேலே ஒரு மெல்லிய துண்டு போட்டுட்டு படுத்திருந்தாங்க. போய் படுத்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பள்ளிவாசல் கீழே இருக்கிற மணல் எல்லாம் முதுகில் வியர்வையில் அந்த மணல் வந்து அப்பி இருக்குது. வெறும் முதுகில் படுத்திருந்தோம்னா மணல் அப்புமல்ல, அந்த மாதிரி மணல் அப்பி இருக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு நகைச்சுவையா, கும் யா அபா துராப், மண்ணுடைய தகப்பனாரே எந்திரிங்க அப்படின்னாங்க. மண்ணின் மைந்தரேன்னு சொல்கிறோமல்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தை. அபு துராப், மண்ணின் மைந்தரே, மண்ணின் தகப்பனே எந்திரிங்க அப்படின்னாரு. ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே விடவன் எந்திரிச்சாரு. போகலாமா அப்படின்னாங்க. போகலாம். வந்தாங்க, நேராக கூட்டிகிட்டு வந்தாங்க வீட்டுக்கு, கொண்டு வந்து விட்டாங்க. கொஞ்சம் நேரம் இருந்தாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எழுந்து போயிட்டாங்க. கவனிக்கணும், ஒரு தகப்பன் என்ன பிரச்சனைன்னு கூட கேட்கல. வர்ற வழியில் அலி ரலியல்லாஹு அன்ஹு, என்ன மாப்பிள்ளை, என்ன விஷயம், புள்ள ஏதாவது கொஞ்சம் கூட பேசிருச்சா, எதனால் கோச்சிக்கிட்டீங்க, என்ன விஷயமா வந்தீங்க, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் பார்க்க, ஒன்றும் பேசலை. நேராக கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டாங்க. அந்த பொண்ணுகிட்டையும் உனக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்கல்ல பாத்திமா, என்ன பிரச்சனை, அவர் என்ன சொன்னார், நீ என்ன சொன்ன, அதுக்கு அவர் என்ன சொன்னார், நீ என்ன பதில் சொன்ன. நம்மளால சில பேர் விசாரிக்கிறதுலேயே பிரச்சனை பெருசாயிரும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே பில்டப் கொடுத்து அப்புறம் அதுக்கு நீ என்ன சொன்ன, இப்படி கேட்க வேண்டியது தானே, இப்படியே பேசுவாங்கல்ல. ரசூலுல்லாஹ் ஒன்றுமே கேட்கல. எதனால் சண்டை என்று ஃபாத்திமா அம்மாட்ட விசாரிக்கல, எதனால் சண்டை என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு விசாரிக்கல. ஆனால் ரெண்டு பேர்த்துக்கு இடையில கொஞ்சம் கோபம் இருக்குன்னு தெரியுது. போய் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அழகாக போயிட்டாங்களா இல்லையா? ஒரு நல்ல தகப்பனுக்கு இது அடையாளம். சின்ன சின்னதாய் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனைன்னு நீ கேட்காம இருந்தா தான் நீ தகப்ப, நல்ல தகப்ப. சும்மா டெய்லியும் போகணும். அப்படியா, யாரு நாத்தனாவா வந்துருச்சா, இப்படி இவரே பிரச்சனையை பெருசு பண்ணி விடுவார் ஒவ்வொரு தடவை பேசுகிற போதும். குடும்பங்களிலே இது போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பெண் மக்களை எப்படி வளர்த்தார்கள் தெரியுமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்றாலும், வேலை செய்ய சிரமம் என்றாலும், போவது எந்த ஊராக இருந்தாலும் போய் அவர்களால் ஜமாளிக்க முடியும் என்கிற அளவுக்கு அன்பை கொடுக்கிற அதே நேரம் சகல வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து கெடுக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு கனிவு என்கிற பெயரில் அறவே கண்டிப்பு இல்லாமல் இவர்களை உருவாக்கி கொண்டு வருகிறோமே. குடும்ப அமைப்பினுடைய பிரச்சனைகளுக்கு இதுவெல்லாம் காரணம். ரொம்ப முக்கியமா ரெண்டு விஷயம். இன்னைக்கு குடும்பங்கள்ல பல பிரச்சனைக்கு அது காரணம். அடிக்கடி மாப்பிள்ளைகளுக்கு சொல்லுவது உண்டு, அவங்களுக்கு பேசுறப்போ, அதாவது ரெண்டுமே மோசமான தப்பு. என்ன தப்புன்னா, வந்த ஒரு மனைவியுடைய பேச்சை கேட்டுட்டு தாய் தந்தையை டார்ச்சர் பண்ணுறது, அம்மா அத்தாவுடைய பேச்சை மீறி நடக்கிறது, அவங்க பத்துவாவுக்கு ஆளாகிறது. இது பெரிய தப்பு. இதே அளவில் தப்பு தான் அம்மா அத்தா அக்கா தங்கச்சி பேச்சை கேட்டு வந்த மருமகளை கொடுமை பண்ணுறது. இந்த ரெண்டு தான் இன்னைக்கு உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கான ஒரு அடிப்படை. பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். பெரும்பாலும் இந்த ரெண்டுல ஒன்று நடக்கு. ஒன்று, வந்தவ பேச்சை கேட்டுட்டு காலம் முழுக்க தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோருடைய அதிருப்திக்கு ஆளாகிறார்கள். அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் பேச்சை எல்லாம் கேட்டு உன்னோடு வாழுவதற்காக வேண்டி தன் எல்லா உறவுகளையும் உதறிவிட்டு வந்து உன்னோடு வாழ வந்தவளை அவளை வந்து கொடுமைப்படுத்துற வேலை. இந்த ரெண்டுமே தப்பு. இந்த ரெண்டும் பரவலாக இன்றைக்கு குடும்பவியலை சிதைத்து கொண்டிருக்கிறது. அதுலேயும் வந்து அந்த வர்ற பிள்ளைகளும் அதையெல்லாம் பேசினா தனியாக போயிடும் குடும்பவியல். இந்த மருமக மாமியா சண்டையெல்லாம் சில மாமியா முடிவோடு இருக்குது, இவ்வளவு விட்டுறதா இல்லை அப்படின்னு. சில மருமக வரும்போதே உறுதியாக இருக்குது, கிளவியை முடிக்காமல் விடுறதில்லை. அல்லது
கழட்டி விட்டுட்டு தனியாக தள்ளிட்டு போயிடணும். எங்கே இருக்கோ அங்கேயே கூப்பிட்டு போன்னு சொல்லிடலாம். இந்த முடிவோடு இருக்குது. இது வயசான காலத்தில் இதுகளாவது சும்மா இருக்குதா? கொஞ்சம் குழந்தை பிறக்கிறதுக்கு லேட்டானா போதும் ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே யார் ஃபோனில் லைனில் யாருமே இருக்க மாட்டாங்க. மருமக இருக்குது சும்மா தான் இருக்குது. சும்மா இல்லாமல் வேற என்ன செய்யாது? ஆட்டமாக போடும். புழு பூச்சி இல்லையா வகுத்துலங்கிறது, உங்கள் குடும்பத்தில் யாரும் குழந்தை இல்லாமல் இருக்காங்களாங்கிறது, அதாவது மன ரீதியாக போட்டு டார்ச்சர் பண்ணுறது. இது கூட பரவாயில்ல. சில மாமியா ஆம்பளை பையன் பெக்கலன்னு திட்டுறது. ஆமாம், வரிசையாக பொண்ணை பெற்று வச்சிருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, சயின்ஸு பிரகாரமும் சரி, குர்ஆன் ஆயத்து ஹதீஸு ஷரியத்து பிரகாரமும் சரி, ஒரு குழந்தை ஆணாக பிறப்பதும் பெண்ணாக பிறப்பதற்கும் காரணம் கணவன் தான், மனைவி அல்ல. சம்பந்தமே இல்லை. மனைவி நீங்கள் என்ன விதைக்கிறீர்களோ அதை எடுத்து தருகிற ஒரு இடம், அவ்வளவுதான். கண்டிப்பா பெண்ணினுடைய அணுக்களுக்கும் கருமுட்டைகளுக்கும் அது ஆனா பெண்ணாங்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. மின் நுத்ஃபத்தின் ஈதா தும்னா என்கிற குர்ஆன் வசனத்திற்கு கீழே முஃபஸ்ஸிரீன்கள் தெளிவாக எழுதுகிறார்கள், ஆணோ பெண்ணோ இதை தீர்மானிக்கிற விஷயத்தில் பெண்ணுக்கு எந்த பங்கும் இல்லை. அப்புறம் எப்படி திட்டுறீங்க? வரிசையா 2 குழந்தை பிறந்தோன்னா 3வது குழந்தை பிறந்த, ஆமா வரிசையா பொட்டையா பெத்துட்டு இருக்குது இப்படின்னு பேசுறது எவ்வளவு பெரிய கேவலம். வயசான அம்மா மருவி சும்மா இருக்காம அப்படி ஒரு ஆள் இருக்கார், அபு ஹம்சான் பேர் அவருக்கு. நான் இதை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். அபு ஹம்சான் பேர். அவரு அழகான மனைவி, வரிசையா பொம்பளை புள்ள, 4-5 புள்ள. கோச்சுக்கிட்டு இருந்தாலும் வீட்டுக்கு வரல. யாரு? அபு ஹம்சா. இன்னொரு மனைவியை கட்டி பக்கத்து வீட்டில் தான் வச்சிருக்காரு. இந்த வீடு 2ஆ இருக்கிற மாதிரிங்க. ஒரு தடுப்பு தான் இடையில. இங்கே பேசினா அங்கே கேட்கும். இங்கே ஒரு பொம்பளை கொண்டு வந்து வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. இங்கே பூரா பழைய முதல் மனைவி பெண் மக்களோடு இருக்குது, இங்கே வர்றதே இல்லை. இந்த மனைவிக்கு ஆம்பளை புள்ள பிறக்குன்னு சொல்லி கட்டிட்டு வந்து வச்சிருக்கிறார். டெய்லி அங்கே பேசுறது, கொஞ்சறது, பழகிறது, பேச்சு எல்லாம் காதில் விழுகுது. அந்த முந்திய மனைவி வரிசையா பெண் மக்களை பெற்று வச்சிருக்கால, அந்த தாய் அங்கிருந்து கவிதை படிச்சா. அருமையான கவிதை. மாலி அபி ஹம்ஸத லா யஅதீனா கத்பான அல்லா நலிதல் பனீனா. இந்த அபு ஹம்சாவுக்கு என்ன வந்துச்சு? எங்கள்கிட்ட வரமாட்டேங்கிறாரு. மாலி அபி ஹம்ஸத லா யஅதீனா கத்பான அல்லா நலிதல் பனீனா. ஆம்பளை பிள்ளைகளை பெற்று தரமாட்டோன்னு கோபத்தில் எங்கள்கிட்ட வரமாட்டேங்கிறாரு. நீண்ட கவிதை. அந்தம்மா அடுத்த வரி அழகா சொல்லுச்சு, அவருக்கு தெரியாதா நாங்கள் வெறும் பாத்திரம் மட்டும்தான், பாத்திரத்தில் நீங்கள் போட்டதை எடுக்க முடியுமே தவிர வேற எதையும் எடுக்க முடியாது. புரியுதுல்லைங்க? சட்டிங்க, வெறும் சட்டி. நீங்க ராத்திரி ஒரு சட்டிக்குள்ள வெஜிடேரியனை போட்டு மூடி வச்சுட்டு காலையில நான்வெஜ்ஜா மாறிடுமா? நீ சட்டியில என்ன போடுறையோ அதுதான் வரும். அந்த அம்மா சொல்லுது, நாங்கள் வெறும் பாத்திரம், நீ என்ன போடுறையோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துருவோம், அவ்வளவுதான். அது ஆம்பளையா பொம்பளையா மாத்துறதுல எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அதனால மரியாதையா சொல்றோம். அதாவது இந்த மாதிரி மருமகள்களை டார்ச்சர் பண்ற மாமியாக்களுக்கு சொல்றோம், பொம்பளை புள்ள அதிகமா பிறக்குதுன்னு திட்டுறதா இருந்தா முதல்ல உன் மவனை திட்டு. இந்த பைய என்னத்துக்கு ஆகுவான்னு தெரியல, இப்படி வரிசையா பொம்பளையா பெக்கறானேன்னு முதல்ல உன் பையனை திட்டு. பொம்பளைய திட்டுறதுக்கான ரைட்ஸே கிடையாது. குடும்பவியலுக்குள்ளே சிதைவுகளை ஏற்படுத்துகிற வாசகங்கள் இவைகள் எல்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது மனைவிகள்கிட்ட, மக்கள்கிட்ட, மருமக்கள்கிட்ட இப்படி எல்லாம் பேசினதாக, கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்ததாக ஏதாவது உண்டா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பம் அன்பொழுக கட்டமைக்கப்பட்ட அற்புதமான குடும்பம். அதனால குடும்பம் என்பது ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அது ஒரு இபாதத். அதை லாங் லைஃப் நல்ல, அதாவது நிக்காஹ் சபையில எல்லாம் கலந்துருப்பீங்க, சொல்லுவாங்க நிக்கா என்பது ஒரு இபாதத்துமாங்க. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? நாம் லைஃப்பில் செய்கிற ரொம்ப லாங் டைம் இபாதத் அதுதான். தொழுகை 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், ரம்ஜான் 30 நாளில் முடிஞ்சிடும், ஹஜ்ஜு 40 நாளில் முடிஞ்சிடும். இந்த 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 இபாதத் இருக்குதே மௌத்தா போகிற வரையும் முடியாது.
இபாதத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும். இபாதத்திலே குறுக்க மனைவியோ மக்களோ வீட்டில் உள்ள பெரியவங்களோ யாராக இருந்தாலும் தயவு செய்து குடும்ப உறவுகளை சிதைக்கிற விதத்தில் நடந்து கொள்ளாதீர்கள். அதுவும் இப்போ உள்ள வயசுக்கு வருகிற இளம் பெண்களுக்கு வீட்டில் உள்ள பெரியவர்களை மதிக்கிற, பார்த்து கொள்ளுகிற, அவர்களின் துஆவை வாங்கி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லி வளர்க்கிற பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் நடத்தியது ஒரு 10க்கு 10 தான் அந்த வீடு. 10க்கு 10 கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ருக்கு செஞ்சா சுஜூது செஞ்சா இடிக்கும் நல்லா வருதில்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செஞ்சாங்கன்னா என் காலில் இடிக்கும். ரசூலுல்லாஹ் சஜ்தாவுக்கு வரும்போது நான் காலை சுருட்டிக்குவேன். அதாவது குனிஞ்சா நிமிர முடியல, நிமிஞ்சா குமர முடியலன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வீடு. அந்த வீட்டில இருந்த மகிழ்ச்சியும் அந்த குடும்பத்தில இருந்த குதூகலமும் ஆனந்தமும் இன்னைக்கு வளைச்சு வளைச்சு பங்களா கட்டியிருக்கிற நம்ம வீடுகள்ல அந்த ஆனந்தம் இல்லை. மிகப்பெரிய பங்களா, மிகப்பெரிய வாகனம், வசதி வாய்ப்பு, சொத்து சுகம் எல்லாம் இருக்கிறது. கணவனுக்கு மனைவி இடையில பல வருஷமா பேச்சுவார்த்தை இல்லை. ஜனாசா கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கிறான் மனைவிட்ட. என்னன்னா 16 வருஷம் ஆச்சா பேசி. இது என்ன குடும்பம்? ரிஜிஸ்டர்ல மட்டும்தான் சில பேர் கணவன் மனைவியா இருக்கான், வீட்டில் கணவன் மனைவியா இல்லை. இந்த குடும்ப அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் சீர் செய்யப்பட வேண்டும். அதிகமாக இந்த நவீன இளம்பெண்கள் விஷயத்தில் பேசியது உண்டு. அது வைரலாக காட்சிகளில் கூட வந்திருக்கு, கேட்டிருப்பீங்க. தொலைக்காட்சியில் ஒரு முஸ்லீம் பொம்பளை உட்காந்து, முஸ்லீம் பொண்ணு, பொம்பளை இல்லை, தனக்கு வரப்போகிற மாப்பிள்ளையை பற்றி தகுதியெல்லாம் சொல்லிகிட்டே வருது. அது சொல்லிகிட்டே வரும்போது எனக்கு இப்படி மாப்பிள்ளை வேணும், இவ்வளோ சம்பளம் வேணும், அவர் இந்த மாதிரி ஸ்கூட்டர் வச்சுருக்கணும், கார் வச்சுருக்கணும், சொந்த வீடு வச்சுருக்கணும், இப்போல்லாம் அப்படித்தானே சொல்லுதுங்க. ஒரு காலத்தில் பேசவே பேசாதுங்க, மாப்பிள்ளை பேச்சு எடுத்தாவே ஓடி போயிடுவாங்க. இப்போல்லாம் க்ளீனாக வந்து மீடியாவில் உட்காந்து உலகமே பார்க்குற மாதிரி அப்படி சொல்கிறாங்க. அப்போ அதில் சமீபத்தில் படித்த பொண்ணு ஒன்று இதெல்லாம் சொல்லிகிட்டே வருது, இந்த மாதிரி காரு வேணும், இந்த மாதிரி வீடு வேணும்னு. அதில் ஒரு வாசகம் சொல்லுச்சு, என்ன தெரியுமா? அவர் வரும்போது லக்கேஜோடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுச்சு. இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு சரியாக புரியலை. லக்கேஜோடு வரக்கூடாதுன்னா என்னம்மான்னு கேட்குறான். அதான் அவங்க அம்மா, அவங்க அத்தா, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு, உங்களுக்கு புரியுதா? பெரியவங்கள்லாம் இப்போ வர்ற தலைமுறைகிட்ட லக்கேஜ் ஆகிட்டு இருக்காங்க. சுமை தானே, அதாவது லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள். கொஞ்சம் எவ்வளோ தூரம் சுமைகளை தவிர்க்கிறோமோ அவ்வளோ தூரம் பயணம் சுகமாக இருக்கும். லக்கேஜோடு வரக்கூடாதுன்ற வார்த்தை முதல்ல எவ்வளோ மோசமான வார்த்தை தெரியுமா? அப்போ ஒரு புருஷனை பெற்ற தாயும் தகப்பனும் நவீன தலைமுறை பெண்களுக்கு லக்கேஜா தெரியுதுன்னா நீங்கள் யாருடைய துவா வாங்க போகிறீர்கள்? எந்த பெரியவர்களின் ஆசியும் நல்ல துவாவும் உங்களுக்கு கிடைக்கும்? தயவு செய்து ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய மான மரியாதைகளை காப்பாற்றுகிற வண்ணம் நம்முடைய இளம்பெண்கள் வளர்க்கப்பட வேண்டும். எந்த குடும்பத்துக்கு போனாலும் அவர்கள் சீரோடு சிறப்போடு வாழுவதற்குள்ள பயிற்சிகளை அவர்களுக்கு தர வேண்டும். குறிப்பாக பெற்றோர்களின் மற்றும் மாமனார் மாமியார் உள்ளிட்ட குடும்ப பெரியவர்களின் துஆவுக்கு உரித்தான ஜோடிகளாய் கணவன் மனைவி அமைய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல், அவர்களின் மனைவிமார்களைப் போல், அவர்களின் மக்களைப் போல், அவர்களின் மருமக்களைப் போல், அவர்களின் பேர குழந்தைகளைப் போல், அவர்கள் வாழ்ந்த குடும்ப வாழ்வைப் போல் இனிய இல்லறங்களாக இஸ்லாமிய இல்லங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவுக்குரியவர்களாய், அன்பிற்குரியவர்களாய், மஹப்பத்து பெற்றவர்களாய், அவர்களின் சுன்னத்தின் வழி நடப்பவர்களாய், மறுமையில் நாளை அவர்களின் கைபிடித்து ஷஃபாஅத்து பெறக்கூடிய மேன்மக்கள் பட்டியலில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.